Hello friends, welcome to Xlookup Tamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Vlookup with duplicate value. பேசிக்கா Vlookup எப்படி வர்க் ஆகும் அப்படினா யூனிக் வேல்யூ இருந்தா மட்டும் தான் Vlookup யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம கிட்ட இங்க இப்ப டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு. அந்த டூப்ளிகேட் வேல்யூ எப்படி யூனிக் வேல்யூவை கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம Vlookup யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா Vlookup எப்படி யூஸ் பண்றது, Vlookup எப்படி வர்க் ஆகுது, அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அதுக்கான லிங்க் ஐ பட்டன்லயும் எண்ட் கார்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு டேபிள் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு டேபிள் இருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் நமக்கு வர்க்கிங் டேபிள். இந்த டேபிள்ல தான் நம்ம Vlookup யூஸ் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட். இந்த வர்க்கிங் டேபிள்ல இருக்க டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து ப்ராடக்ட் நேம் லிஸ்ட் இருக்கு, பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பிராண்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நமக்கு காஸ்ட் வேணும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் நேம்லயும் பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் நேம் டிவியே 2 டைம்ஸ் இருக்கு, ஃப்ரிட்ஜ் ஒரு 3 டைம்ஸ் இருக்கு, அதே மாதிரி எல்ஜின்றது 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ப்ராடக்ட் நேம்லயும் சரி பிராண்ட்லயும் சரி யூனிக் வேல்யூஸ் இல்லை. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட் ஃபைல்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு, அதுக்கான பிராண்ட் இருக்கு, அண்ட் அதுக்கான காஸ்ட் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து ஒரு Vlookup ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு Vlookup, லுக்கப் வேல்யூ வந்து எனக்கு ப்ராடக்ட் நேம், நம்மளோட இன்புட் வந்து இங்க இருக்கு. ஸோ நம்ம டிவி ப்ராடக்ட் நேம் பேஸ் பண்ணி தான் லுக்கப் அடிக்க போறோம். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படியே ரைட்ல போனீங்க அப்படின்னா நமக்கு 3,0 அங்கதான் ப்ராடக்ட் காஸ்ட் இருக்கு. 3,0. ஸோ நமக்கு தேவை ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்றதுனால 3,0 போட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 35,000 ரூபாய் வருது. 35,000 வந்து பாத்தீங்கன்னா டிவி சோனியோட ரேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா டிவி டிசிஎலுக்கு தான் நமக்கு 35,000 ரூபாய். இந்த 35,000 எப்படி எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா Vlookupல ஃபர்ஸ்ட் மேட்ச் எது பண்ணுதோ அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டூப்ளிகேட் வேல்யூ எப்படி யூனிக் வேல்யூவா மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அண்ட் பிராண்ட் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் எடுத்துனாலும் அப்பதான் நமக்கு அவுட்புட் கரெக்டா வரும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமையும் பிராண்டையும் மெர்ஜ் பண்ணா நமக்கு யூனிக் வேல்யூவா மாறிடும். ஏன்னா டிவி டிசிஎல்ன்றது ஒண்ணுதான் இருக்கு, டிவி சோனின்றது ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து யூனிக் வேல்யூ அது மாறிடும். எப்படி மெர்ஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, ப்ராடக்ட் நேமை சூஸ் பண்ணுங்க. இந்த அன் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆம்பர்சன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சூஸ் பண்ணிட்டு அடுத்தது பிராண்டை சூஸ் பண்ணுங்க, என்டர். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி டிசிஎல் அப்படின்னு அது இருக்கு. ஸோ இங்கே டிவின்னு இருந்தது பார்த்தீங்கன்னா டிவி டிசிஎல் அப்படின்னு பிராண்ட் நேமோட நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. இதை நீங்க ஃபில் டவுன் பண்ணுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட் வேல்யூவே இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து லுக்கப்க்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் பிளஸ் பிராண்ட், கரெக்டா? ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம யூனிக் வேல்யூ எடுத்துட்டோம். பட் நமக்கு இங்க வந்து நம்ம ஸ்டில் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ஃபைல்ல இன்னும் நமக்கு யூனிக் வேல்யூ இல்லை. ஸோ நம்ம ஒர்க்கிங் ஃபைல்ல யூனிக் வேல்யூ கிரியேட் பண்ணணும். இதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த செல்லையும் ஹெட்டையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவி சோனி அப்படின்றது மெர்ஜ் ஆயிருக்கு. இதை நீங்க ஃபில் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேல்யூக்கும் அப்டேட் ஆயிடும். ஸோ இங்கேயும் நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ யூனிக் வேல்யூ வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸலே இந்த ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்படி சேஞ்ச் பண்ண சொல்ல நமக்கு தேவையான அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஃபார்மேட் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. நமக்கு இங்க ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அண்ட் பிராண்ட் இருக்கு, அதனால நம்ம ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துட்டோம். ஒருவேளை உங்களுக்கு டேட்டா ஃபார்மேட் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுவலாவும் நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி. பட் நீங்க மெர்ஜ் பண்ண சொல்ல ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் அப்புறம் பிராண்ட் வரணும். ஸோ நீங்க வந்து பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட் நேம் ஒரு இடத்துலையும் ப்ராடக்ட் நேம் அண்ட் பிராண்ட் ஒரு இடத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா அது யூனிக் வேல்யூவா இருக்காது, உங்களுக்கு அவுட்புட் தப்பா தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் டேபிளையும் சரி நம்மளோட இன்புட்லயும் சரி நம்ம வந்து யூனிக் வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ இந்த யூனிக் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம Vlookup ட்ரை பண்ண போறோம். இதுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு Vlookup. ஸோ லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணோம் இல்லையா அந்த வேல்யூவை சூஸ் பண்ணுங்க. டேபிள் அரேலையும் பார்த்தீங்கன்னா நீங்க மெர்ஜ் பண்ண வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா 4th காலம்ல தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அப்போ 4,0 ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், அதனால நான் 0 யூஸ் பண்றேன், என்டர். பார்த்தீங்கன்னா டிவி சோனியோட காஸ்ட் எவ்வளோ 55,000 வருது. டிவி சோனிக்கு 55,000 தான் காஸ்ட். அப்போ நமக்கு கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. இப்போ ஃபில் டவுன் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஃபில் டவுன் கொடுக்குறேன். இப்போ ஃபில் டவுன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா டிவி டிசிஎலுக்கு எனக்கு என்ஏன்னு வருது. ஏன் என்ஏ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி டைக்கனுக்கு 42,000. ஸோ ஏசி டைக்கனோட காஸ்ட் வந்து 42,000 தான் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 15,000 வந்திருக்கு. ஃப்ரிட்ஜ் எல்ஜிக்கு 15,000 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்ஏ வருது அப்படின்றத பார்த்துக்கலாம்.
ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸலில் ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ண சொல்ல அதோட ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் உங்களுக்கு வந்து வெறும் ஃபார்முலா மட்டும் நான் வியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்முலாஸில் கிளிக் பண்ணி ஷோ ஃபார்முலாஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபார்முலாஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கும் செகண்ட் ஃபார்முலாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட டேபிளர் எங்கேருந்து எது வரையும் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் நேம் மெர்ஜ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வரையும் கொடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டாக இருக்குது. ஸோ இதே செகண்ட் ஒன்று மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேபிளரே சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி தேர்ட் ஃபோர்த் அப்படி மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளர் வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படியே மூவ் ஆகினே இருக்கும். நம்ம ஃபார்முலா ஃபில் டவுன் பண்ணுறோம். அப்போ ஃபில் டவுன் பண்ண சொல்ல என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட்டாக எக்ஸலில் வந்து செல்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேபிளரே சேஞ்ச் ஆகாது. அது எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் டாலர் சிம்பிள் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டாலர் சிம்பிள் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாலர் சிம்பிள் ஆட் ஆன ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும். நான் என்டர் கொடுத்துட்டு நான் ஃபில் டவுன் பண்ணுறேன். ஃபில் டவுன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் ஒரு டேபிளரே தான் இருக்குது, செகண்ட்லேயும் ஒரே டேபிளரே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு டேபிளரே சேஞ்சே ஆகாது. நமக்கு வந்து லுக்கப் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாதோ அந்த ரேஞ்ச் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா F4. எந்த ரேஞ்சை ஃப்ரீஸ் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை வரையும் சூஸ் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஷோ ஃபார்முலா வந்து வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. டிவி டிசிஎலுக்கு 35,000 வந்திருக்கு, டிவி எல்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 40 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். நீங்கள் இந்த ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க் புக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸல்லேருந்து இன்னொரு எக்ஸல் லுக்கப் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எக்ஸல் டிஃபால்ட்டாக வந்து டேபிள் அரே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலுமே அதை எப்படி யூனிக்காக சேஞ்ச் பண்ணி நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Aravind.